ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்கலாம் அல்லது செவ்வாய் புக்தி நடக்கலாம். செவ்வாய் தசையோ இல்லை செவ்வாய் புக்தியோ நடக்கக்கூடிய காலங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ திருமண குடம் சுப காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கும். இப்போ இது போன்ற தடைகளுக்கு நீங்கள் முருகனை மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த வீட்டில் கந்த சஷ்டி கவசம் படித்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அது படிப்படியாக குறையும். அதே போல் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் உங்களுக்கு அது நிவர்த்தி கொடுக்கும். திருமண பிரார்த்தம் இருக்கலாம், தொழில் பிரார்த்தம் இருக்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் விடுபடுறதுக்கான முழு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ செவ்வாய் தசையிலையோ இல்லை செவ்வாய் புக்தி காலங்கள்லையோ ஒருத்தருக்கு தீராத நோய் இருக்கும். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய பெயர் சொல்லி அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விபூதி அவருடைய பாதத்தில் விபூதியால் அபிஷேகம் பண்ணி, அதாவது முருகப்பெருமானுக்கு விபூதியால் அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை அவருடைய நெற்றியில் வைத்து, உடல்நிலை சரியில்லாதவருடைய நெற்றியில் வைத்து அவருடைய பெயர் சொல்லி நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா அவருடைய நோயானது படிப்படியாக குணமாகி மருத்துவமனையிலிருந்து அவர் மிக விரைவில் பூர்ண குணமடைந்து விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முருகனுடைய மகிமை கந்த சஷ்டி கவசம் அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.